பெண்கள் விளையாட்டுத் துறையில் சாதிக்க விரும்புகிறார்கள். ஆனால் அவர்களுடைய பிரச்சனைகளை மையமாக வைத்து பெண்களை அதிகமாக சாதிக்க நாம் அனுமதிக்க மாட்டேன் என்கிறோம். அது தவறான முன்னுதாரணம். விளையாட்டுத் துறையில் பெண்களை சாதிக்க வைத்தால் நம் நாட்டிற்கு உலக அரங்கில் கௌரவமும் பாராட்டும் கிடைக்கும் என்பதில் ஐயப்பாடு இல்லை. ஒரு மனிதன் எல்லா தடைகளையும் தாண்டி எப்படி ஜெயிக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதே போல பெண்களும் எல்லா தடைகளையும் தாண்டி ஜெயிக்க வேண்டும் என்று விரும்ப வேண்டும். பெண்ணுக்கு ஆண் உறுதுணையாக இருக்க வேண்டும். அவர்களை தன் தேவைகளுக்கு மட்டுமே பயன்படுத்துகிறோம். அந்த எண்ணங்களை விட்டொழித்து அவர்களுக்கு என்ன விருப்பம் என்பதை கேட்டு அதை நிறைவேற்றி கொடுத்தால் அவர்கள் உங்களை மட்டுமல்ல நம்மை போன்ற எல்லா ஆண்களையும் பெருமையாக கருதுவார்கள். நம் வாழ்க்கையில் பெண்களுக்கு உதவி செய்வதை ஒரு கடமையாக மேற்கொள்வோம். அதுவே நம்மை வாழ வைக்கும் கருவியாகவும் இருக்கும். தெய்வ வடிவங்களிலெல்லாம் ஆண்களை விட பெண்கள் அதிக அளவில் இருந்திருக்கிறார்கள். பார்வதி, அம்மன்கள் என்று பல பரிமாணங்களை பெண்கள் எடுத்திருக்கிறார்கள். அட்டகாளி 8 பேர் என்று கூறுவார்கள். காளியம்மன், மாரியம்மன் போன்ற தெய்வ வடிவங்கள் பெண்களால் எடுக்கப்பட்டுள்ளன. எந்தெந்த சூழ்நிலைகளில் எப்படி செயல்பட வேண்டும் என்பது பெண்களுக்கு நன்றாகவே தெரியும். எப்படி வாழ்கிறோம், எப்படி வாழ்க்கை முறைகளை நடைமுறைப்படுத்துகிறோம் என்பதை திண்ணமாக ஆராய்ந்து திடமாக முடிவுகளை எடுத்து ஆண்களுக்கும் ஆலோசனைகளை வழங்கி பெண்கள் உயர்வான இடத்தை அடைவார்கள். தமிழ்நாட்டின் இரும்பு பெண்மணியாக விளங்கிய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் என்றுமே தமிழக பெண்களாலும் தமிழக மக்களாலும் மறக்க முடியாத ஒரு ஆத்மாவாக இன்றளவும் இருந்து வருகிறார். பெண் முதலமைச்சர்களில் மிகவும் ஆளுமை மிக்க முதலமைச்சராக இருந்தவர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போதே மறைந்தது அவர்களுக்கு இறைவனால் வழங்கப்பட்ட புண்ணியமாகும். முதலமைச்சராக இருந்தபோது மறைந்த பெருமை அண்ணல் அம்பேத்கர், மன்னிக்கணும், பேரறிஞர் அண்ணா மற்றும் எம்ஜிஆர் அவர்களையே சேரும். இது 3வது முதலமைச்சர். அதுவும் ஒரு பெண் முதலமைச்சராக இருக்கும் தருவாயில் மறைந்திருக்கிறார். ஆனால் அவர் சாவிலும் மர்மங்கள் இருப்பதாக கூறி அதை வைத்து அரசியல் செய்த நபர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். தர்ம யுத்தம் என்ற பெயரில் யுத்தம் செய்வது போல் போலியாக நடித்துவிட்டு பின்னர் 6 மாதங்கள் அந்த யுத்தத்தை தொடர்ந்து துணை முதலமைச்சரானவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். தன்மானமிக்க பெண்மணியாக வாழ்ந்த ஜெயலலிதா மரணத்தை வைத்து அரசியல் செய்தவர்களை வன்மையாக கண்டிக்கிறேன். எப்படியும் ஜெயலலிதா உயிரோடு இப்போது இருந்திருந்தால் அவர் ஆட்சி செய்திருப்பார். மக்களுக்கு நல்ல நன்மைகளை செய்திருப்பார். இப்போது அவர் விட்டு சென்ற வெற்றிடத்தை திமுக நிரப்பிக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெண்களுக்கு ஊக்கமளிக்கும் விதமாக பல்வேறு திட்டங்களை எடுத்து வருகிறார். மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன், நான் திமுகவுக்கு ஆதரவானவன் அல்ல, எந்த கட்சிக்குமே ஆதரவானவன் அல்ல. முதலமைச்சரின் பண்பு பிடிப்பதால் தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து வருகிறேன். வேறு எந்த நோக்கமும் கிடையாது. முதலமைச்சர் அவர்கள் நீடூடி வாழ வேண்டும். நீடூடி வாழ்ந்து மக்கள் சேவையை தொடர வேண்டும். என் ஆயுளையும் அவருக்கு அளிக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். முதலமைச்சர் இருக்கும் வரை தமிழ்நாட்டை தலைநிமிர வைத்து கொண்டே இருப்பார். எந்த கும்பனாலும் தமிழ்நாட்டை தொட்டுக்கூட பார்க்க முடியாது. மத்திய அரசு தமிழகத்திற்கு தேவையான நீதிகளை உடனடியாக விடுவிக்க கேட்டுக்கொள்கிறேன். ஒரு தமிழ்நாட்டு குடிமகனாக இந்த கோரிக்கையை வைப்பதில் பெருமைப்படுகிறேன். மத்திய அரசுக்கு மீண்டும் என் வேண்டுகோளை வைக்கிறேன். எங்களுக்கு தேவையான நிதிகளை கொடுங்கள், பாரபட்சம் இல்லாமல். இதுவே பிரதமர் மோடிக்கு நான் வைக்கும்
கோரிக்கையாகும். நன்றி.